கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டிலே, குறிப்பாக இன்றைக்கு கொல்கத்தா என்று அழைக்கப்படுகின்ற, அன்றைக்கு கல்கத்தா என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதியில் மிஷினரி பணியாற்றின வில்லியம் கேரி என்பவரை பற்றிய காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வில்லியம் கேரி அவர்கள் இங்கிலாந்து நாட்டிலே பிறந்தவர். இங்கிலாந்து நாட்டிலே பிறந்தவராயிருந்தாலும் இந்திய நாட்டை அதிகமாய் நேசித்தவர். உண்மையாக சொன்னால் இந்தியர்களாகிய நம்மால் மறக்கவே முடியாத ஒருவர் என்று சொன்னால் வில்லியம் கேரி அவர்கள் நம்முடைய கிறிஸ்தவத்திற்கு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தியை சொல்வதற்கு எவ்வளவாய் பாடுபட்டார் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் ஆற்றின பணிகளை நான் முழுவதுமாக சொல்ல முடியாது. காலத்தை கருதி நான் அவர் செய்த மிகச்சிறப்பான காரியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். வில்லியம் கேரியினுடைய குடும்பம் ஒரு ஏழ்மையிலே இருந்த குடும்பம். அவருடைய தகப்பனார் நெசவு தொழிலாளியாக இருந்தார். எனவே வில்லியம் கேரி தன்னுடைய படிப்பை தொடர்ந்து படிக்க முடியாமல் படிப்பை நிறுத்திவிட்டு அவரது 16வது வயதிலேயே குடும்பத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஷூ மார்ட் என்று சொல்லுவோமே, அந்த கடையிலே போய் பணியாற்ற துவங்கினார். அப்படி அவர் பணியாற்றி கொண்டிருக்கும் போது இந்தியாவை பற்றி அவருக்கு ஒரு ஏக்கம், இந்திய நாட்டு மக்களுக்கு நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இருந்தது. எனவே அவர் பணியாற்றின அந்த செருப்பு கடையில் இந்தியாவினுடைய படத்தை தொங்கவிட்டு அதை எப்போதும் பார்த்து கொண்டிருப்பாராம். இந்த இந்திய நாட்டிற்கு நான் போய் இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுவை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்ற அந்த ஆசையை ஒவ்வொரு நாளும் இந்திய நாட்டின் படத்தை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய இதயத்திற்குள் அந்த ஆசையை வளர்த்து கொண்டே இருப்பாராம். அப்படி அவர் அந்த ஷூ மார்ட்டில் பணியாற்றி கொண்டிருந்த போது எபிரேயம், கிரேக்கம் போன்ற மொழிகளையும் பாரசீகம் போன்ற மற்ற மொழிகளையும் அவர் படித்தார். அதோடு கூட இந்திய நாட்டிற்கு வர வேண்டும் என்றால் கல்கத்தா பகுதியில் பெங்காலி மொழியை பேசிக்கொண்டிருந்தார்கள். எனவே பெங்காலி மொழியையும் அவர் இங்கிலாந்து நாட்டிலேயே அவர் கற்றுக்கொண்டார். அப்படி கற்றுக்கொண்டதினாலே இந்திய நாட்டிற்கு அவர் வந்தபோது பெங்காலி மக்களோடு உரையாடக்கூடிய அந்த வாய்ப்பை அவர் பெற்றிருந்தார். எனவே அவர் இந்திய நாட்டுக்கு வருகிறார். அப்படி வரும்போது அவருடைய மனைவி வில்லியம் கேரி அவர்களோடு வருவதற்கு விருப்பத்தை தெரிவிக்கவில்லை. நான் கடல் நீருக்கும் இந்தியாவிலே வாழ்கின்ற கருப்பு மனிதர்களுக்கும் இரையாகி போக விருப்பமில்லை என்று சொல்லி அவர் மறுத்துவிட்டார். இது வில்லியம் கேரி அவர்களுக்கு ஒரு தடையாக இருந்தாலும் கூட, வில்லியம் கேரி தன்னுடைய மனைவி தன்னோடு வரவில்லையே என்று சொல்லி அதற்காக தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய இந்திய பயணத்தை அவர் நிறுத்தி கொள்ளவில்லை. அவர் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டுவிட்டு ஒரு மகனை மட்டும் தனக்கு துணையாக தன்னோடு அழைத்து கொண்டு கப்பல் ஏறி இந்தியாவுக்கு வருவதற்காக அவர் ஆயத்தப்பட்டார். லண்டன் மாநகரத்துக்கு அவர் வந்துவிட்டார். அப்போது அவருடைய மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்த செய்தியை அவருடைய மனைவி வில்லியம் கேரி அவர்களுக்கு சொன்னார்.
ஆண் குழந்தை பிறந்ததினாலே வில்லியம் கேரி மனமாறி தன்னுடைய குடும்பத்தோடு தொடர்ந்து வாழக்கூடிய நிலைக்கு இங்கிலாந்திலேயே இருந்து விடுவார் என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணத்திலே சொன்னார். ஆனால் வில்லியம் கேரி அந்த குழந்தை பிறந்ததை குறித்து சந்தோஷப்பட்டார். அதை குறித்து தன்னுடைய மனைவிக்கு வாழ்த்துதலை சொன்னார். ஆனாலும் கூட தன்னுடைய பயணத்தை அவர் நிறுத்துவதாக முடிவு செய்யவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் வில்லியம் கேரியோடு வந்த தாமஸ் என்ற இன்னொரு மிஷனரி இருவருமாக சேர்ந்து வில்லியம் கேரியுடைய மனைவி டாரத்தியை இந்திய நாட்டிற்கு வருவதற்கு ஒப்புதல் பெறும்படியாக அவரோடு பேசினார்கள். கடைசியில் வில்லியம் கேரியுடைய மனைவியாகிய டாரத்தி வில்லியம் கேரியோடு தன்னுடைய பிள்ளைகளோடு புறப்பட்டு வருவதற்கு அவர் ஒத்துக்கொண்டார். வில்லியம் கேரி அவர்கள் குடும்பத்தோடு வருகிறார். கல்கத்தா நகரில் இருக்கக்கூடிய ஒரு இடம், சதுப்பு நிலம் என்று சொல்லுவோமே, எப்போதும் நீர் அங்கே தங்கிக் கொண்டே இருக்கும். அப்படி இருந்ததினாலே வில்லியம் கேரி அவர்களுக்கும் நோய்வாய், உடல்நிலை சரியில்லை, மரணத்தை சந்திக்கக்கூடிய நிலைக்கு போய்விட்டார் என்று சொல்லி கூட நாம் படிக்கின்றோம். ஏனென்றால் அந்த சீதோஷ்ண நிலை தங்கியிருந்த அந்த சதுப்பு நிலம் எப்போதும் ஈரமாகவே இருந்ததினாலே அவளுக்கு ஒத்துப்போகவில்லை. குடும்பத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் நோய். கடவுளுடைய அழைப்பை அவருடைய மகன் பீட்டர் என்பவன் சிறு வயதிலேயே அந்த சதுப்பு நிலத்தினால் ஏற்பட்ட அந்த நோய்க்கு உட்பட்டு மரித்தே போனான். மரித்த நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு சுயநமாயிருந்த வில்லியம் கேரியினாலே தன்னுடைய மகனை கூட அடக்கம் செய்ய முடியவில்லை. மகனை அடக்கம் செய்வதற்கு அழைக்கிறார், யாரும் வரவில்லை. யாரும் வந்து அந்த மகனை அடக்கம் செய்வதற்கோ வில்லியம் கேரிக்கு உதவி செய்வதற்கோ ஒருவரும் வரவில்லை. கடைசியில் ஒரு சில முகமதியர்களை வைத்து தன்னுடைய மகனை அந்த இடத்துல அடக்கம் செய்தார் என்று சொல்லி நாம் அறிகிறோம். யோசித்து பாருங்கள், சொந்த நாட்டை விட்டு விட்டு வருகிறார். வந்த இடத்துல வசதி இல்லை, அதனாலே நோய்கள் வந்தன, மரணமும் வந்தன. அப்படிப்பட்ட நிலையிலேயும் கூட தன்னுடைய நாட்டிற்கு மேலை நாட்டிலிருந்து பணி செய்வதற்காக ஒரு வந்திருக்கிறாரே என்ற அந்த நினைப்பில் அந்த குடும்பத்திற்கு மரித்து போன அந்த மகனை அடக்கம் செய்வதற்கு ஒருவரும் வரவில்லை. கேரியுடைய மனம் எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். இந்த இழப்பையெல்லாம் நினைத்து பார்த்த அவருடைய மனைவி தாரத்திக்கு மனநோய் வந்துவிட்டது. மனநோய் வந்துவிட்டது. எனவே அவர் எப்போதும் போல சாதாரணமாக இல்லாமல் எதையோ செய்வார், எதையோ பேசுகிறார். வில்லியம் கேரி ஒரு சின்ன வீட்டிலே தான் இந்திய நாட்டிலே வாழ்ந்தார். ஒரு அறையிலே தன்னுடைய மனைவியை வைத்தார். இன்னொரு அறையிலே தானும் தன்னுடைய குழந்தைகள் வந்தார்கள். அந்த அடுத்த அறையில் இருந்த அவருடைய மனைவி மனநோய் இருந்ததினாலே எதையோ பேசி சத்தம் போடுவாராம். அது வில்லியம் கேரியுடைய பணிக்கு மிகவும் இடையூறாக இருந்தது என்று சொல்லி அவரை எழுதுகிறார். வில்லியம் கேரி அவர்கள் வந்தபோது பெங்காலி மொழியிலே திருமறையை மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். ஏற்கனவே தன்னுடைய நாட்டில் செருப்பு தைக்கும் போதே எபிரேய மொழியையும் கிரேக்க மொழியையும் அவர் கற்றிருந்தார். பெங்காலி மொழியையும் அவர் கற்றிருந்தார். இங்கே இந்திய நாட்டிற்கு வந்து வேதாகமத்தை பெங்காலி மொழியிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று அவர் விரும்பிய போது சமஸ்கிருத மொழியை அறியாவிட்டால் பெங்காலி மொழியிலே சரியான மொழிபெயர்ப்பை வேத புத்தகத்தை
மொழிபெயர்த்து கொடுக்க முடியாது என்று சொல்லி நினைத்து சமஸ்கிருத மொழியை படித்தார், பாரசீக மொழியை படித்தார், இந்துஸ்தானி மொழியை படித்தார். அருமையான சகோதர சகோதரியே, வில்லியம் கேரி அவர்களுக்கு இருந்த அந்த ஆர்வத்தை பாருங்கள். ஒரு பக்கம் மகனுடைய இறப்பு, இன்னொரு பக்கத்திலே இப்படி இழப்பு ஏற்பட்டதினாலே மனைவியுடைய மனதிலே மூளையிலே ஏற்பட்ட அந்த சிதைவு, அதனாலே அவரால் நார்மலாக இருக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் சரி, இனிமேல் இங்கு இருந்து பிரயோஜனம் இல்லை, சொந்த ஊருக்கே போய்விடலாம் என்று சொல்லி வில்லியம் கேரி ஒருபோதும் நினைக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை இந்திய மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் அதிகமாய் ஆசைப்பட்டார். இந்திய மக்களை பார்க்கிறார். அவருடைய வாழ்க்கை, குறிப்பாக கிராம பகுதியில் இருந்த மக்களுடைய வாழ்க்கை மிகவும் எளிமையாக பரிதபிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. எனவே இப்படிப்பட்ட மக்களுக்கு நற்செய்தி நாம் சொல்லாமல் சொந்த நாட்டிற்கு செல்வது நியாயமில்லை என்று சொல்லி வில்லியம் கேரி அவர்கள் தன்னுடைய பணியை தொடர்ந்தார். 40 இந்திய மொழிகளில் புதிய ஏற்பாட்டை வில்லியம் கேரி அவர்கள் மொழிபெயர்த்து கொடுத்தார்கள். முழு திருமறையையும் பெங்காலி மொழியிலே வில்லியம் கேரி அவர்கள் மொழிபெயர்த்து கொடுத்தார்கள். மொழிபெயர்ப்பில் வல்லுநராக வில்லியம் கேரி அவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் அவள் அநேக மொழிகளை அறிந்ததினாலே அந்த மொழிகளின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்று மொழிபெயர்த்து முடித்ததோடு நின்று விடாமல் அந்த மொழிபெயர்த்த அந்த காரியங்களை, காகிதங்களை அச்சடித்து அதை புத்தகமாக மக்களுக்கு அவர் கொடுத்தார். பிரிண்டிங் மிஷினை நவீன முறையிலே அவர் உருவாக்கி ஏராளமான புத்தகங்கள் வில்லியம் கேரி அவர்கள் அச்சடித்து புத்தகங்களாக மக்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக ஆண்டவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்தார். வில்லியம் கேரி அவர்கள் திருமறைக்காக உழைத்த அந்த உழைப்பு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒன்று. யோசித்து பாருங்கள், 40 இந்திய மொழிகளில் வேத புத்தகத்தை அச்சடித்து விநியோகம் செய்கிறார் என்று சொன்னால், நான் ஒரு நிமிடத்திலே சொல்லிவிட்டேன். அதற்கு வில்லியம் கேரி அவர்கள் எத்தனை நாட்கள், எத்தனை இரவு, எத்தனை பகல் செலவிட்டிருப்பார். கடினமான உழைப்பு. வில்லியம் கேரிக்கு இந்த மொழிபெயர்ப்பில் சமஸ்கிருதம், பெங்காலி, இந்துஸ்தானி மொழிகளை தெரிந்த பண்டிட் அவர்கள் உதவி செய்தார்கள். அவர்கள் மொழிபெயர்க்கும் போது அவர்களோடு வில்லியம் கேரி அமர்ந்து எப்படி மொழிபெயர்க்க வேண்டும், எந்த வார்த்தைக்கு எதை சரியாக போட வேண்டும் என்று சொல்லுவார். அவர்கள் மொழிபெயர்த்து கொடுத்தவுடனே அந்த முழு மொழிபெயர்ப்பையும் வில்லியம் கேரி பார்த்த பின்னதாகத்தான் அதை அச்சடிப்பார். எனவே வில்லியம் கேரி அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் பேரில் எவ்வளவு அக்கறை காட்டினார், அதற்காக எவ்வளவு நேரத்தை செலவிட்டார், அதற்காக எவ்வளவு நேரம் உழைத்தார் என்று யோசிக்கும் போது உண்மையாகவே அவர் நம்முடைய பாராட்டுக்கு உரியவராக, நம்மால் மறக்க முடியாத ஒரு மாமனிதராக அவர் வாழ்ந்தார். வில்லியம் கேரி அவர்கள் இந்திய நாட்டை பார்க்கிறார். படிப்பதற்கு பள்ளிக்கூடம் இல்லை. எனவே முதலில் ஆண்களுக்கென்று ஒரு பள்ளிக்கூடத்தை துவங்கி மறுபடியும் பெண்களுக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் இடத்தை கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைத்தார். வில்லியம் கேரி பணி செய்த போது தொழுநோயாளிகள்
ஆங்காங்கே காணப்பட்டார்கள். அவளை பார்க்காமல் போக விரும்பாமல் அவர்களுக்கென்று ஒரு தனி மருத்துவமனையை வில்லியம் கேரி அவர்கள் ஆரம்பித்தார்கள். வில்லியம் கேரி அவர்கள் மருத்துவமனையை ஆரம்பித்து யாரிடமும் எந்த பணமும் வாங்காமல் எல்லா மருந்துகளையும் இலவசமாகவே கொடுத்தார். இந்திய மக்கள் மீது வில்லியம் கேரி அவர்களுக்கு இருந்த அந்த பாசம், அந்த அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். இந்திய நாட்டிலே இருந்த இந்தியர்கள் அங்கே பள்ளிக்கூடம் இல்லை என்பதை அறிந்தார்கள். ஆனால் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கவில்லை. பிள்ளைகள் படிக்க வேண்டுமே என்று சொல்லி அவளுக்கு அப்படிப்பட்ட ஆர்வம் வரவில்லை. தொழுநோயாளிகளை பார்த்தபோது இவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இந்திய மக்களுக்கு ஏற்படவில்லை. எங்கோ பிறந்தவர் வில்லியம் கேரி, அவருக்கு அப்படிப்பட்ட ஆர்வம் ஏற்பட்டது. வில்லியம் கேரி இந்தியாவில் இருந்தபோது சமுதாயத்திலே பல சீர்கேடுகள் இருந்தன. கணவன் இறந்துவிட்டால் மனைவி அதற்கு பின்னதாக உயிர் வாழக்கூடாது, உடன்கட்டை ஏறுதல் என்ற அப்படிப்பட்ட பழக்கம். கணவன் இறந்தவுடனேயே மனைவியும் உயிரோடு கொல்லப்பட்ட நிலை. சிறு குழந்தைகளை சிசு கொலை என்று, அதாவது சிறு பிள்ளைகளை கடவுளுக்கு தானமாக கொடுப்பதாக சொல்லி கொன்று போடுகின்ற நிலை. ஏற்றத்தாழ்வுகள் இருந்த நிலை. இப்படிப்பட்ட நிலையெல்லாம் பார்த்து அதை குறித்து அக்கறைப்படாமல் அதை ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு சொல்லி அவைகளெல்லாம் தடை செய்யப்பட வேண்டும் என்பதை வில்லியம் கேரி மிக வலுவாக விரைவாக அதை செய்தார். வில்லியம் கேரி அன்றைக்கு துவங்கினால்தான் ராஜாராம் மோகன் ராய் போன்ற சமுதாய சீர்திருத்தங்களை செய்ய வந்த அந்த தலைவர்கள் அப்படிப்பட்ட கொடிய பழக்கங்களை எல்லாம் இல்லாமல் இந்த இந்திய நாட்டிலிருந்து அகற்றி இருக்கிறார்கள். எனவே வில்லியம் கேரி அவர்கள் இந்திய நாட்டிற்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் ஆன்மீக பணியை மட்டுமல்ல, சமுதாய பணியை செய்தார். சமுதாயத்தில் இருந்த சீர்கேடுகளை அகற்றுவதற்கு மிகவும் அக்கறைப்பட்டு அவர் அதை செய்யக்கூடிய அதிகாரிகளை சந்தித்து அதை செய்தார். பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார். பிள்ளைகள் தங்கி படிப்பதற்குரிய விடுதிகளை உருவாக்கினார். இந்திய குழந்தைகள் மீது அவருக்கு இருந்த ஆர்வத்தை பாருங்கள். அவர் ஒருமுறை ஒரு ஊழியர் கூட்டத்தில் பேசும்போது, இங்கிலாந்து நாட்டில் நடந்த அந்த ஊழியர் கூட்டத்திலே பேசுகிறார். அப்படி பேசும்போது அவர் சொன்ன அந்த 2 வரிகள், கடவுளிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய். எக்ஸ்பெக்ட் great things from God, attempt great things for God. இந்த வார்த்தைகள் வில்லியம் கேரியால் சொல்லப்பட்டது. இந்த வார்த்தைகள் தான் அநேகருடைய உள்ளங்களிலே எழுப்புதலை உண்டாக்கி இங்கிலாந்து நாட்டிலே பாப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டியை உருவாக்குவதற்கு கேரியினுடைய இப்படிப்பட்ட இனிய சொற்கள், கேரியினுடைய உள்ளார்ந்த ஆர்வம் இங்கிலாந்து நாட்டில் பாப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு கல்கத்தாவில் செனட் ஆஃப் செராம்பூர் காலேஜ் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது இன்றைக்கு இறையியல் தியாலஜி படிக்கக்கூடியவர்கள் அந்த கல்லூரியில் படிக்கின்ற அந்த கல்லூரியானது
செனட் ஆஃப் செராம்பூரில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்க வேண்டும். எனவே இந்தியா முழுவதுமாக ஏராளமான இறையியல் கல்லூரிகள், தியாலஜிக்கல் காலேஜஸ், எல்லா கல்லூரிகளும் செராம்பூரில் இருக்கக்கூடிய செனட் ஆஃப் செராம்பூர் கல்லூரியில் அது அஃபிலியேட் பண்ணப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், வில்லியம் கேரியினுடைய அந்த தூர பார்வை. இந்திய நாட்டு மக்கள் இறையியலை, ஆண்டவரை பற்றி காரியங்களை அறிய வேண்டும் என்பதற்காக ஒரு இறையியல் கல்லூரியை, அதுவும் கூட இந்திய மாணவர்கள் அவருடைய சொந்த மொழியிலேயே இறையியல் கற்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு அதை உருவாக்கினார். அருமையான சகோதர சகோதரியே, எப்பேற்பட்ட மனிதர் வில்லியம் கேரி, எப்பேற்பட்ட மனிதர் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கலாம். அவர் இந்திய மண்ணிலே 41 ஆண்டுகள் மிகச்சிறந்த பணியை அவர் செய்தார். ஒரு சமயத்தில் அவர் நடத்தி வந்த அந்த அச்சுக்கூடம் எரிந்து சாம்பலாகி போயிட்டது. அந்த அச்சுக்கூடத்திலே பல நாட்கள் கடினப்பட்டு மொழிபெயர்த்து வைத்திருந்த அந்த பிரதிகளெல்லாம் எரிந்து போய்விட்டன. அதை பார்த்தவர்களெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதார்கள். வில்லியம் கேரியும் அழுதார். ஆனால் அழுததோடு அவர் நின்று விடாமல் மறுபடியுமாய் இதை நான் செய்வேன் என்ற அப்படிப்பட்ட அந்த உணர்வோடு துணிவோடு செயல்பட்டு எரிந்த காகிதங்களை எல்லாம் மறுபடியுமாக எழுதப்பட்ட காகிதமாக அவர் உருவாக்கி காட்டினார். எத்தனையோ இடர்பாடுகள். அவர் வேத புத்தகத்தை அச்சிட்டு கொடுத்த போது இந்திய நாட்டில் இருந்த இந்து சமயத்தினர் கேரிக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். எங்களை மதமாற்றம் செய்ய இந்த காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி வலுவான எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். ஆனாலும் கூட வில்லியம் கேரி அவர்கள் சோர்ந்து போகவில்லை. கர்த்தருக்காய் ஊழியத்தை செய்வேன் என்று முடிவு செய்து இந்திய நாட்டிற்கு வந்த வில்லியம் கேரி அவர்கள் தாம் சொன்னபடியே, நினைத்தபடியே, ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தபடியே அதை 41 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக செய்தார். ஒருமுறை அலெக்சாண்டர் டஃப் என்ற ஒரு சகோதரர் இங்கிலாந்து நாட்டிலிருந்து வில்லியம் கேரி அவர்களை பார்க்க வந்தார். அப்போது வில்லியம் கேரி செய்த பணியெல்லாம் பார்த்துவிட்டு அவர் வில்லியம் கேரியை அதிகமான வார்த்தைகளால் புகழ்ந்தார். அப்போது வில்லியம் கேரி அவர்கள் அலெக்சாண்டர் டஃப்பின் இடத்துல சொன்னார், அலெக்சாண்டர் டஃப், இனிமேல் நீங்கள் பேசும்போது வில்லியம் கேரியை புகழ்ந்து பேசக்கூடாது. வில்லியம் கேரியை இந்த இந்திய நாட்டிற்கு அனுப்பி வைத்த ஆண்டவரை பற்றி தான் பேச வேண்டும் என்று சொல்லி தன்னை மறைத்து ஆண்டவர் வெளிப்பட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தினார். வில்லியம் கேரி அவர்கள் தான் மரித்த பின்னதாக அவர் 1834 ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் நாள் மரித்தார். அப்படி மரித்த போது அவர் தன்னுடைய மக்களை பார்த்து, தன்னுடைய சக ஊழியர்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை, என்னுடைய கல்லறையில் இந்த வார்த்தையை நீங்கள் எழுத வேண்டும். வில்லியம் கேரி பிறந்த நாள் ஆகஸ்ட் 17, 1761, மரண நாள் ஜூன் 9, 1834. அதற்கு கீழே ஒரு பிரயோஜனமற்ற எளிய உதவியற்ற மனிதன். உமது கனிவான கரங்களிலே விழுகிறேன். இந்த வார்த்தைகளை என்னுடைய கல்லறையிலே
நீங்கள் எழுத வேண்டும் என்று சொல்லி அவர் கர்த்தருடைய அழைப்புக்கு உள்ளானார். அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் தான். வில்லியம் கேரி அவர்களை பற்றி நான் சொன்னேன். அதுவும் கூட முழுமையாக நான் சொல்லவில்லை. ஆங்காங்கே காணப்பட்ட சில சிறப்பான காரியங்களை மட்டும் நான் சொன்னேன். வாழ்ந்த வாழ்க்கை, கர்த்தருக்காக வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது நிச்சயமாக நீங்களும் நானும் வில்லியம் கேரி செய்த அந்த பணிகளிலே ஏதாவது ஒரு அம்சம் கர்த்தருக்காய், கர்த்தருடைய நாமம் அறிவிக்கப்படத்தக்கதாய், கர்த்தரை அறியாத மக்கள் கர்த்தரை அறியத்தக்கதாய் ஏதாவது ஒன்றை செய்வோம் என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்போம். அப்படி எடுத்து வில்லியம் கேரி செய்த அந்த பணியை நாம் தொடர்ந்து செய்யும்போது வில்லியம் கேரி அவர்கள் மரித்தவராக அல்ல, எப்போதும் வாழ்கிறவராக நாம் அவரை காட்டுவோம். வில்லியம் கேரி மரித்தார் என்று சொல்வதை காட்டிலும், இந்த மண்ணிலே அவர் புதைக்கப்பட்டார் என்று சொல்வதை காட்டிலும், அவர் புதைக்கப்படவில்லை, இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கிறார். எனவே விதைக்கப்பட்ட அவர் செடியாக, மரமாக, இந்த மண்ணுக்கு உரமாக இருந்து வளர்ப்பிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்று இன்னொரு வில்லியம் கேரியாக ஏதாவது ஒரு அம்சத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்து நம்முடைய உண்மையான அஞ்சலியை வில்லியம் கேரி அவர்களுக்கு செலுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.